வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உடைந்த நம்பிக்கையும் எச்சரிக்கையான ராஜநடையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்மால் நம்மை உயிராக மதிக்கும் மனிதன் என்று நீங்கள் அளவு கடந்து நம்பிய ஒருவரின் துரோகம் இன்னும் அதை நினைத்து பார்த்தால் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு பயத்தையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இவன் என்னுடைய நண்பன், என்னுடனே இருக்கக்கூடிய உயிரான நபர் என்று அனைவரிடமும் நீங்கள் எத்தனையோ நபர்களை அறிமுகப்படுத்தி கொடுத்திருப்பீர்கள். ஆனால் காலங்கள் கடக்க கடக்க அந்த நபர்கள் செய்யக்கூடிய துரோகங்களும் அவர்கள் ஏமாற்றி செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் தான் அவமானப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த ஒரு நாளில் மட்டும் சில நபர்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரியான சில உறவுகளை நான் அறிமுகப்படுத்தி கொடுக்காமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டிருக்காது. தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்திருக்காது என்று நீங்கள் உங்களையே புலம்ப வைத்த ஒரு தருணங்கள் இன்னும் சில நபர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த நபரினால் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவை தலைகீழாக மாற்றி போடக்கூடிய ஒரு அனுபவங்களையும் நிச்சயமாக அது தேடி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு அது என்னை மென்மேலும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தை கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. முதுகில் குத்திய அந்த துரோகத்திற்கு பிறகு உங்களின் இயல்பான அள்ளித்தரக்கூடிய குணங்களும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் சுக்குநூறாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உடைந்து போனது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் இப்படி நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று எதுவுமே தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அந்த கசப்பான அனுபவங்கள் உங்களை எச்சரிக்கையுள்ள ஒரு மனிதனாகவே மாற்றி போட்டது. அதன் பிறகு யாரையும் எளிதில் உங்களுடைய எல்லைக்குள் அனுமதிக்காமல் ஒவ்வொரு அடிகளையும் நிதானமாக வைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இனிமேலும் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் யார் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கக்கூடாது. அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை உங்களுக்குத்தான் ஆபத்தை தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது உணர்த்துகிறது. இதனையும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் நீங்கள் உழைத்தும் எவ்வளவு தான் நீங்கள் உழைத்தும் பணம் என்பது நிலைக்காத ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்தது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலம் என்பது நிச்சயமாகவே இருந்திருக்கும். எவ்வளவு தான் உழைத்தாலும் அதற்கான பலன் என்பது கையில் தங்காமல் போன ஒரு காலமாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்களும் இரவு பகல் பார்க்காமல் உழைப்பீர்கள். குடும்பத்தில் ஏதேதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ பெற்றோர்களுக்கோ உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கையில் எவ்வளவோ பணத்தை சேமித்து வைத்தாலும் அது எப்படியாவது ஒரு விஷயத்தின் மூலம் உங்களுடைய கையை விட்டு செலவழிந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். காலை முதல் இரவு வரை பாடுபட்டு சம்பாதித்த பணம் எதிர்பாராத செலவுகளால் கரைந்து போன சூழ்நிலைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்த ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாகவே உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கும். குடும்பத்தின் தேவைகள், மற்றவர்களுக்கு செய்த உதவிகள், அவசரமான செலவுகள் என பல காரணங்களால் பணத்தை சேமிக்க முடியாமல் நீங்கள் தவித்து அனாதையாக நடுரோட்டில் நிற்கப்பட்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே இருப்பீர்கள். உறவினர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் உங்களை எப்படிடா வாழ்க்கையை விட்டு துரத்தி விடலாம், உங்களுடைய சொத்து பத்தலை எப்படி அவங்களுடைய பெயரில் மாற்றிக்கொள்ளலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருப்பார்கள். எனவே அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு தான் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஒருபோதும் உங்களுக்கு உதவி என்பது செய்ய மாட்டார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேலாவது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களினால் வாழ்க்கை எப்படி முன்னேறப் போகிறது என்பதை நினைத்து மட்டும் நீங்கள் போராடி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமான மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டு இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே அது ஒரு படி உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். சிம்மம் ராசி அன்பர்களை
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை நீங்கள் இப்பொழுது எடுத்து அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி போட்டுவிடும். அதை நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிலும் சிக்கனமாக நீங்கள் செயல்பட தொடங்குங்கள். சிக்கனமாக செயல்பட தொடங்கினால் மட்டுமே உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை உங்களால் அடைக்க முடியும். ஆடம்பர செலவுகளை இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டாம். அதை கொஞ்சம் நீங்கள் வெளியில் காட்டாமல் நடந்து கொண்டால் உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். உறவினர்களின் வருகை இப்பொழுது உங்களுக்குள்ள உண்டாக போகிறது. வியாபார பணிகளில் அலைச்சல்கள் என்பதை ஏற்படத்தான் செய்யும். அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உத்தியோகத்தில் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். மனதில் புதுவிதமான கனவுகள் பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கும். அது மாற்றி கொடுக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கண்ணீருடன் கடந்து வந்த பாதைக்கு நல்ல முடிவு என்பது இப்பொழுது கிடைக்கப் போகிறது. யாரிடமும் சொல்ல முடியாமல் தனிமையில் நீங்கள் வடித்த கண்ணீருக்கும் தூக்கமில்லாத இரவுகளுக்கும் இனிமேல் சுபமான ஒரு முற்றுப்புள்ளியானது கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்த ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடும். வறுமை, கடன், துரோகம் என முட்களும் கற்களும் நிறைந்த பாதையை கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் வசந்த காலத்தின் பூப்பாதை இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறது. அந்த பூப்பாதையை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். உங்களின் உண்மையான உழைப்பிற்கும் நேர்மைக்கும் தெய்வ அனுகூலங்கள் இப்பொழுது முழுமையாக கிடைக்கப் போவதால் உங்களை வதைத்த அத்தனை சிக்கல்களும் பனி போல விலகி மனதில் ஆழமான ஒரு நிம்மதி என்பது பிறக்கும். அது பிறக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கவனமாக இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய கண்ணீருடன் கடந்து வந்த பாதைக்கு நல்ல ஒரு முடிவுகள் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அழுத இரவுகள் வீணாகவில்லை. நீங்கள் விட்டு கொடுத்த விஷயங்களும் அனைத்தும் ஒரு புதிய வாழ்க்கைக்கான ஒரு விதியாகவே இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் முன்பை விட அதிக கவனத்துடன் நீங்கள் பயன்படுத்தினால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். சிம்மம் ராசியினரை வாழ்க்கை உங்களை சோதித்தது உண்மை. ஆனால் அந்த சோதனைகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி சாதாரணமாக இருக்காது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் மண்டைக்குள் போட்டு புரிய வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை என்றால் என்ன என்பதையே நீங்கள் கவனிக்கப் போகிறீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாகவே உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கும். குடும்பத்தின் தேவைகள், மற்றவர்களுக்கு செய்த உதவிகள், அவசரமான செலவுகள் என பல காரணங்களால் பணத்தை சேமிக்க முடியாமல் நீங்கள் தவித்து அனாதையாக நடுரோட்டில் நிற்கப்பட்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே இருப்பீர்கள். உறவினர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் உங்களை எப்படிடா வாழ்க்கையை விட்டு துரத்தி விடலாம், உங்களுடைய சொத்து பத்தலை எப்படி அவர்கள் அவங்களுடைய பெயரில் மாற்றிக்கொள்ளலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருப்பார்கள். எனவே அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு தான் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஒருபோதும் உங்களுக்கு உதவி என்பது செய்ய மாட்டார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேலாவது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களினால் வாழ்க்கை எப்படி முன்னேறப் போகிறது என்பதை நினைத்து மட்டும் நீங்கள் போராடி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமான மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விடவே அது ஒரு படி உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கும். மாற்றி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். சிம்மம் ராசி அன்பர்களை
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை நீங்கள் இப்பொழுது எடுத்து அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி போட்டுவிடும். அதை நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிலும் சிக்கனமாக நீங்கள் செயல்பட தொடங்குங்கள். சிக்கனமாக செயல்பட தொடங்கினால் மட்டுமே உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை உங்களால் அடைக்க முடியும். ஆடம்பர செலவுகளை இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டாம். அதை கொஞ்சம் நீங்கள் வெளியில் காட்டாமல் நடந்து கொண்டால் உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். உறவினர்களின் வருகை இப்பொழுது உங்களுக்குள்ள உண்டாகப் போகிறது. வியாபார பணிகளில் அலைச்சல்கள் என்பதை ஏற்படத்தான் செய்யும். அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உத்தியோகத்தில் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். மனதில் புதுவிதமான கனவுகள் பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கும். அது மாற்றி கொடுக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கண்ணீருடன் கடந்து வந்த பாதைக்கு நல்ல முடிவு என்பது இப்பொழுது கிடைக்கப் போகிறது. யாரிடமும் சொல்ல முடியாமல் தனிமையில் நீங்கள் வடித்த கண்ணீருக்கும் தூக்கமில்லாத இரவுகளுக்கும் இனிமேல் சுபமான ஒரு முற்றுப்புள்ளியானது கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்த ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு